ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடெக்ஸோட செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான். அண்ட் இது மாதிரி ஆர் ஸ்பீட் மற்ற மென்டார்ஸோட ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மென்டாரோட ஸ்ட்ராட்டஜி வேணுங்கிறத நம்ம அதை பை பண்ணி அண்ட் லேர்ன் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து வரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேருந்து ஒரு ஃபிப் டூலை போடுவோம். அது இதுக்கும் ஃபிப் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபிப் டூல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபிப் டூலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எப்போ அந்த வேல்யூலாம் பிரேக் பண்ணுறோனோ அப்போ தான் நம்ம என்ட்ரி இருக்கும். அது நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, இதோட ஸ்ட்ராட்டஜி இவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நம்ம தலைவர் 4000 8,000 வரைக்கும் வாங்குறாரு. வேற யாரில் ட்ரேடெக்ஸ். ஓகேங்களா, மற்றவங்க யாராவது வாங்கி லேர்ன் பண்ணி இப்போ நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளைண்டாக பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது அடிஷனலாக கான்ஃபிடன்ஸ் சேர்த்துருப்பீங்க. ஸோ அதை சொன்னீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அப்படி என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு உள்ளே ஜாயின் பண்ணி அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்விங் டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, மார்க் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபிப் டூல் யூஸ் பண்ணணும்னு சொன்னால, இந்த ஃபிப் டூல் தான் சேம். இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் நிறைய வரும். ஓகேவா, இந்த வேல்யூஸ்லாம் அடுத்து வர நாள் ப்ரீவியஸ் டே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வர நாள் ஒவ்வொரு லெவலையும் பிரேக் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்க ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடுவோம். இவ்வளோதாங்க ஸ்ட்ராட்டஜி. அதுவே மார்க்கெட் இதில் என்னன்னு சொல்லுவாருன்னா, மார்க்கெட் இது வந்து ஸ்வீப் லோவா, இது வந்து ஸ்வீப் ஹையா. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி போயிட்டு திரும்ப வந்து இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து செல் என்ட்ரியில் இருக்கணுமா. அதே மார்க்கெட் வந்து இப்போ இதை உடச்சி கீழே போனதுக்கப்புறம் திரும்ப இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலில் பிரேக் பண்ணி உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம பை ட்ரெண்டில் இருக்கணும், பையில் இருக்கணுமா. ஸோ இதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு என்ன தேவையில்லைன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லையா, எஸ்எம்சி தேவையில்லையா, ஐசிடி தேவையில்லையா. ஓகேங்களா, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் கோடியா. எப்படிங்க ஃபண்டட் அக்கௌண்ட்டாக போட பாருங்க. அவர் இதில் இவர் ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டார், அவர் ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டாரு, போட்டு தள்ளிட்டே இருப்பார். சரி, நீங்களும் இது மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி கிளியர் பண்ணி நீங்களும் கோடீஸ்வரன் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு 1 hour டைம் ஃப்ரேம் தான். இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு விட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணணும்னா நாளோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். சரி, இது வேணா இன்னைக்கு வேணா, இதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி உள்ளதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுவும் ஓகேங்களா, இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ எந்த டேங்கிறதுக்காக நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, Thursday 10 இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம், இந்த அன்னைக்கு. இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அது பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் டேயோட மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த நாள் இது என்னங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் என்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபிப் டூல் சொன்னல, இந்த ஃபிப் டூல் எடுத்து மேலேருந்து கீழே அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் வரும். இதுக்கான செட்டிங் என்னங்கிறத நான் காட்டுறேன். இதுதான் செட்டிங். இந்த செட்டிங்கை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அவ்வளோதான். இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 5 minute டைம் ஃப்ரேம் போகணும். 5 minute டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம மார்க் பண்ணது ப்ரீவியஸ் டே. அடுத்து எந்த டே, இது அன்னைக்கு, இது அடுத்த நாள். ஓகேங்களா, நம்மளோட டே என்னைக்கு ட்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த டே தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னா எந்த டைமில் மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுறாங்கிறது தான் மேட்ரு. என்னென்னா 8 மணிக்கு மேலே மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணுமா. 8 எங்கே இருக்குது, 8 மணி 8 மணி இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். 8 மணிக்கு அப்புறம் வர கேண்டல் எங்கே போய் பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகே, இதுதான் 8 மணிக்கு அப்புறம் வர கேண்டல்ஸ். 8 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா, எனக்கு இந்த லெவல், எனக்கு இங்கே ஒரு பிளாக் லைன் இருக்குல்ல, இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
இங்கே இந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்குல்ல, இங்கே எங்கேயாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த லெவலுக்கு கீழே எங்கேயாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஆர்டர் பிளாக்ல தான் என்ட்ரி போடணும். மார்க்கெட் எனக்கு இந்த லைனை பிரேக் பண்ணிட்டா அப்படியா நான் அப் ட்ரெண்டில் இருக்கணும். இந்த அப் ட்ரெண்ட் மீன்ஸ் பையில் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எனக்கு இந்த சைட் பிரேக் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்ல தாராளமாக என்ட்ரி போடலாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான், அது வேறு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரியை போட்டு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு கிட்ட எங்கேயாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் பிளாக்னா ஒரு எஃப்இஜியோட வர ஆர்டர் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா, அவரும் அதான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனால் இந்த இடத்துல ஒரு எந்த எஃப்இஜியுமே இல்லை. ஓகேங்களா, அதனால நான் அந்த சைடு எடுக்கல. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜியோட வந்திருக்கு. நல்லா பாருங்க. ஓகேங்களா, இங்கே எஃப்இஜியோட வந்திருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே பக்கத்துலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சிருப்போம் கண்டிப்பாக. நம்ம ஸ்டாப் லாஸ் இப்படி ஷார்ட்டாக வச்சுருந்தோம், இப்படிலாம் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா என்ன பண்ணியிருப்பான்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் மேலே போயிருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு லோ இது வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவலில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட் மீன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸோ ஆனால் இதை நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த லெவல் வரைக்கும் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத சொல்லிக்கிறேன். மார்க்கெட் இங்கே இந்த லெவலில் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்த லைன் இருக்குல்ல, ஸோ டார்கெட்டுங்கிறது அடுத்த லைன். ஜோன் டு ஜோன் மார்க்கெட் பிரேக் பண்ணுற மாதிரி அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரியல. ஸோ அதே மாதிரி தான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 52 எடுத்து இந்த லைனில் எது பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம என்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இது டிபி அடிச்சுட்டு அடுத்து பார்த்துக்கோங்க மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுறாங்கிறத. மார்க்கெட் வந்து அடுத்து இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் எடுத்துக்கோங்க. இந்த லெவலில் பிரேக் பண்ணுறோம், இந்த லெவலில் இருந்து பிரேக் பண்ணால் நம்ம இந்த சைடு என்ட்ரி போயாச்சு. அடுத்து இந்த ஒரு லைனையும் பிரேக் பண்ணுறோம், தெரியுதா? பிரேக் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலுக்கு கீழே எங்கே இந்த ரெண்டு இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் மேட்ரு, சரிங்களா? இந்த லெவல் இங்கே நல்லா பிரேக் பண்ணிட்டான் பார்த்துக்கோங்க. இந்த லெவல் இங்கே பிரேக் பண்ணிட்டான். அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபேர் வேல்யூ அப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா? ஓகே, ஆர்டர் பிளாக் இருக்கா? ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்டேன். நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸை இந்த ஒரு ஸ்விங்கில் இருக்குல்ல இங்கே வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட போகலாம்ல. நம்மளோட டிப் எங்கே இருக்கும்? அடுத்த லெவல். ஓகேங்களா, இந்த லெவலில் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த லெவல் போவோம். ஸோ செகண்ட் என்ட்ரியோ நமக்கு ப்ராஃபிட். அடுத்து இந்த பார்த்துக்கோங்க, இந்த சைடு பிரேக் பண்ணுறானா அப்படியே இந்த போயிட்டு ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்ட்ரி மாடல். அதே ஒரு டேக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அன்னைக்கு போய்ட்டு டெய்லியும் குழப்பிக்காதீங்க. இப்போ இது டிபி அடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் யதார்த்தமாக தான் காட்டுறேன், நான் இது வரைக்கும் பேக் டெஸ்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. சும்மா நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது பாருங்கள், இப்போ அழகாக அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் போயிருக்கு. நம்ம வேறு பேரில் பார்க்கலாம். அவர் இதுக்குன்னே செப்பரேட்டான பேர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். வேல்யூம் உள்ள பேரில் ட்ரீட் பண்ணாதீங்க. ஐ மீன் யூஎஸ்டியாக வர பேரில் ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்குல்ல நடக்குதுல்ல, அந்த டைமில் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதுலேயும் நீங்கள் யூஎஸ்டி வர பேர்லையும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் கோல்டுலாம் போயிட்டு இதை ட்ரை பண்ணிடாதீங்க. கோல்டுலாம் போயிட்டு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்எல் அடிக்க சான்ஸ் நிறைய இருக்குது. மற்றபடி இந்த ஃபாரெக்ஸ் பேரில் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இப்போ யூஎஸ்டி ஓகே, மற்றபடி அவர் சொல்லியிருக்க பேர்லாம் என்னென்னு சொல்லுவாருன்னா யூஎஸ்டி ஜேபிஒய், அப்புறம் யூஎஸ்டி இல்லாத பேர்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்ன இருக்குது இந்த காட்டுறேன், நான் அந்த பேரை அடுத்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் பேர் எல்லாமே இப்போ 28 பேர் என்னமோ இருக்குது. இப்போ ஜேபிபிஎஸ்டி அந்த இது என்ன ஜேபிபி ஜிபிஒய் அந்த மாதிரி யூஎஸ்டி கார்டு இது மாதிரி எல்லா பேர்லையுமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? எல்லா பேர்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பேருங்கிறத நான் சொல்கிறேன். நான் அதை நோட் பண்ணலை, ஸோ அதனால் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன் எந்தெந்த பேரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதான் என்னென்னா மற்றபடி அந்த
வேல்யூம் கம்மியாக இருக்க பேர்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த பேர்லாம் அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டைமில் எந்த சைடும் பிரேக் பண்ணல அப்படின்னா அந்த பேரை விட்டுட்டு அடுத்தடுத்த பேர் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு இப்போ இந்த பேரில் என்ட்ரி கிடைக்கல அடுத்த பேர், இப்போ இந்த அந்த பேரில் என்ட்ரி கிடைக்கல அடுத்த பேர், இது மாதிரி ஒவ்வொரு பேராக ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காரு. ஒரே ஒரே பேரில் என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. ஒரு 4-5 பேர் பார்க்குறாரு. அந்த பேரில் எந்த சைடு மார்க்கெட் நல்ல பிரேக் கொடுக்குறானோ அந்த சைடு என்ட்ரி போகிறாரு. ஓகேவா? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்களா? நீங்களும் பிளைண்டாக போயிட்டு என்ட்ரி போகணும். 1 மந்த் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த் கிட்ட ட்ரை பண்ணி அதை ஜேர்னல் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இப்போ நான் 1 மந்த்தில் எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கேன், அந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் கைஸ், அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருப்பேன்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை பார்த்து வந்துருங்க. அதில் என்னென்னா டிபி செட் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் சொல்லியிருப்போம்ல, நீங்கள் அதே மாதிரி காமனாகவே அந்த ஒரு 1 ஹவர் எஃபிஸில் போயிட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேம் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து தாராளமாக என்ட்ரி போங்க. சரிங்களா? அந்த மாதிரி என்ட்ரி போனீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. அகைன் 1 டைம் கூட சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு அந்த ஃபிஃப்த் டூல் அந்த எடுத்துட்டு மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுறானோ நம்ம அந்த சைடு என்ட்ரி போகணும். ஓகேங்களா? அதே அந்த மார்க்கெட் வந்து இந்த லெவல் இருக்குல்ல, ஓகே அவ்வளோதான். அது என்னன்னா ஸ்வீப் ஹை, அந்த ஸ்வீப் ஹை ஸ்வீப் லோன்னு சொல்லுவாங்க. கீழே வந்துட்டு மார்க்கெட் எகைன் உள்ள பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப் சைட் போய் என்ட்ரி எடுக்கணும். அதே லோ சைட் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லோ சைட் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? நான் வேறு பேரில் காட்டுட்டா? ஓகே சரி, நான் வேறு பேரில் காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகிருக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் கைஸ் ஜிபிஒய் எடுத்திருக்கேன். ஸோ ஜிபிஒய் எடுத்துகிட்டு இப்போ நான் 1 டேல வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது அந்த 1 டே. அதே மாதிரி நான் இந்த டேவோட ஹை ஓகே, நான் ஜிபி எடுத்துருக்கேன்னா ஜிபி எடுத்துகிட்டு அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிஃப்த் டூல் எடுக்கணும். ஃபிஃப்த் டூல் எடுத்துகிட்டு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். ஹை டு லோ. ஓகேங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட் போகணும். சாரி நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் எந்தெந்த லெவலுங்கிறது. அந்த இது மட்டும் இப்படி நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எந்த டேல ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இது ப்ரீவியஸ் டே நம்ம ட்ரேட் பண்ணுற டே. ஓகேங்களா? அதனால இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5 மினிட் போகணும். ஓகேங்களா? 5 மினிட் போட்டோமா? இது எந்த ஓகே, நம்ம இது ப்ரீவியஸ் டேவா, அந்த ப்ரீவியஸ் டேயோட லெவல் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேக்கு நம்ம எப்போலேருந்து பார்ப்போம் அப்படின்னா சொல்லியிருக்கல டைமிங் 8 மணிக்கு மேலே, நம்ம டைம் படி 8 மணிக்கு மேலே. ஸோ இதான் அந்த டைமிங். 8 மணிக்கு மேலே மார்க்கெட்டை வந்து அப் சைட் பிரேக் பண்ணிக்கலாம்னா அப் சைட் பிரேக் மேலே போயிட்டான். ஓகேங்களா? மேலே போயிட்டு இங்கே பாருங்க, மேலே போயிருக்கான். போயிட்டு எகைன் உள்ளே வந்துட்டான். தெரியுதா? எகைன் உள்ளே வந்துட்டான். ஆனால் நமக்கு இங்கே எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே கிரியேட் ஆகலை. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். யூஸ்வலாக நீங்களே பாருங்கள், மார்க்கெட் இந்த சைட் பிரேக் பண்ணியிருக்கான். 8 மணிக்கு மேலே அப் சைட் போயிருக்கான். அப் சைட் பிரேக் பண்ணிட்டு அவன் பட்டம் போகிறான். ஆனால் அன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடையாது. என்னன்னா நம்ம இந்த லெவலுக்குள்ளே இருக்கணும். இந்த லெவலை தாண்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? அடுத்த பேர் போயிடணும். ஸோ அப்படியே மேலே போகிறோம் அப்படின்னா அது நமக்கு என்ட்ரி கிடையாது. அன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் டே கிடையாது. வேறு அடுத்த பேர் போயிடுவாங்க. அவர் சொல்கிறது தான். ஸோ அதை நானும் சொல்கிறேன். ஸோ அடுத்து மேலே போயிட்டு உடனே வந்து கீழே பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே எங்கேயாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இல்லை, அடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் அப்படியே மேலே போகிறான். மேலே போயிட்டு எப்போ உள்ள வந்து பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ நல்லாவே வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடய வந்து உள்ள பிரேக் ஆகிருக்கான். சேம் டைம் இங்கே ஒரு தெரியுதா, ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தெரியுதா? சாரி, மவுஸ் வரல. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளே பிரேக் பண்ணிட்டான். எகைன் நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்க இங்கே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கா? எஃப்இஜிக்கு மேலே உள்ள ஒரு கேண்டில் தான் அவர் ஆர்டர் பிளாக்காகவே சூஸ் பண்ணுறாரு. ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டா. அடுத்து என்ன பண்ணுறான்னா மார்க்கெட் உள்ளே வந்து பிரேக் பண்ணிட்டானா, பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னா நமக்கு இங்கே தெரியுதா, அவருக்கு எஃப்இஜி தெரியுதா? இந்த எஃப்இஜி மார்க்கெட் என்ன பண்ணுறேன், எஃப்இஜிக்கு மேலே இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எஃப்இஜி தெரியுதா?
இந்த எஃப்இஜி தெரியுதா? இந்த எஃப்இஜிக்கு மேலே உள்ள அந்த ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன அங்கே வந்து ரீடெஸ்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவ்வளோ தூரம்லாம் வரல. எஃப்இஜிலே என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேலே ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டான். ஓகே தெரியுதா? நீங்கள் இன்னொன்று பண்ணணும், எஃப்இஜிலையும் என்ட்ரி போடலாம். என்ட்ரி டைப் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எஃப்இஜிலையும் என்ட்ரி தரவங்க போகலாம். அங்கே என்ட்ரி போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிபி அடிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, நமக்கு எந்த லெவல் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா ஒரே கேண்டில் வந்து மொத்தமாக சேர்த்து இங்கே பிரேக் பண்ணிட்டான். தெரியுதா? நல்லா தெரியுதா? ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டான், இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டான். எங்க இந்த பாருங்க, இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டான், இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டான். அடுத்து நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த கேண்டில் இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இங்கே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு தான் பார்ப்போம். இந்த லெவலுக்குள்ள ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி போவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆர்டர் பிளாக் இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ அடுத்து இங்கே இந்த லெவல் தான் பார்க்கணும். இங்கே ஆர்டர் பிளாக் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு எஃப்இஜி, இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்குல்ல, சாரி சொல்லிட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறாங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இந்த ஒரு எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துட்டு அடுத்த லெவலில் வந்துட்டான். தெரியுதா? இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, எல்லோ லைன் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோ லைன் தாண்டும் போது அந்த டிபி செட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே இருக்கா இந்த லைன் பிரேக் பண்ணுறான், இந்த லைனை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே என்ட்ரி போடுறோம்னா நம்ம ஒரு லெவல் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்கிறேன். 2 லெவல் டிபி அடிச்சுட்டுனா டிபி செட் பண்ணுறது 2 லெவலாக இருக்கணும். ஒன்று இன்னொரு லெவல். ஓகேங்களா? அதே இந்த லைனை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிபி இங்கே செட் பண்ணுவோம். ஓகேங்களா? மேலேருந்து இப்படி கீழே வரான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம இந்த ஒரு லெவலில் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் அதே மாதிரி இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான். அவன் நமக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்கானா, ஸோ தப்பே இல்லை, அது மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான். இந்த ஒரு எஃப்இஜி இருக்கானா, இந்த எஃப்இஜியில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டானா மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணுறான்னா அப்சைட் பிரேக் பண்ணுறான். ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி இந்த லெவல் தானே, இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டா அடுத்து இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சி போவீங்க. மார்க்கெட் ஃபஸ்ட்டு எந்த சைட் பிரேக் பண்ணுறோனோ அந்த சைடு அப்படியே நீங்கள் மூவ்லேயே இருங்க. சரிங்களா? அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஒவ்வொரு லெவலில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கிறது. அந்த டிபி செட் பண்ண அந்த 0.5 அந்த லெவலை வந்து டிபி செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. டிபி அந்த ஒரு 2 லெவலை வந்து டிபியாக செட் பண்ணிக்கிறதுக்காண்டி அந்த 0. எல்லோ லைனை கன்சிடர் பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு மற்ற லெவலை மட்டும் கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கனால நான் இந்த ஒரு லெவல் அண்ட் இது ஒரு லெவல், இந்த 2 லெவல். ஓகேங்களா? இது 2 லெவலையும் நான் டிபியாக செட் பண்ணுறேன். அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா அப்படியே அப்சைட் பிரேக் பண்ணுறான் திரும்ப. இந்த இங்கே பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் ப்ராஃபிட் அடிச்சிட்டான், இது டிபி அடிச்சுட்டு இங்கே பாருங்க, இது இந்த இன்னொரு லெவலா, இது அடுத்த லெவல் என்ன பண்ணுறான், மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டைரக்ஷன் எடுத்த அப்சைட். ஓகேங்களா? அது மாதிரி நினச்சி நம்ம பண்ணலாம், பட் அது ராங்கு. அது மாதிரி போகக்கூடாது, ஒன் சைடாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா ஒன் சைடாகவே இருக்கணும். டவுனில் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னா டவுன் சைட்லேயே போங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் இருப்பீங்க. நீங்கள் மாற்றி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் மாற்றி என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நான் சொல்கிற மாதிரியே இப்போ இந்த லெவலில் அப்சைட் பிரேக் பண்ணியிருக்கானா, அப்சைட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கானா, இந்த லெவலில் இந்த லைனில் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கானா, மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஒரு லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த லெவல் தானே நமக்கு டிபியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் இங்கே போட்டுட்டு வச்சுட்டு நம்ம இப்படியும் டிபி செட் பண்ணலாம். அடுத்து அந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, நம்ம இதையும் டிபி வைக்கலாம். ஓகேங்களா? இது 1:6 வரைக்கும் வருது. இதை பார்த்தீங்கன்னா 1:3, இது 1:2.5, 1:2 வருது. ஓகேங்களா? நீங்கள் இப்படி டிபி வச்சிங்கன்னா இப்படி தான் அடிக்கும். ஸோ இப்படி மாற்றி போவாதீங்க, ஒரே டைரெக்ஷனில் இருங்க. அடுத்து பார்த்துக்கோங்க, இந்த இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த லெவலாம் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு கீழே வரானா இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி இந்த லெவலில் எங்கேயாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பாருங்கள், பார்த்து அப்புறம் என்ட்ரி வாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் என்ட்ரி மாடல். ஓகேங்களா? இதுதான் இந்த என்ட்ரி மாடல். இவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு தெளிவாக தெரியணும், இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இது எப்படி அப்படிங்கிறது
அவ்வளோதான், வீடியோ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அடுத்து ஒரு பெய்டு ஸ்ட்ராட்டஜியோட வரேன். ஓகேங்களா?